ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. அக்னி நட்சத்திரம் என்பது தமிழகத்தில் மிக முக்கியமான காலமாக கருதப்படுகிறது. 28 நாட்கள் கொண்ட அக்னி நட்சத்திரம் காலம் என்பது முருகப் பெருமானை வழிபடுவதற்கு உரிய காலமாக கருதப்படுகிறது. அக்னி நட்சத்திரம் என்பது சூரிய பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தின் தனது பயணத்தை துவங்கி பரணி நட்சத்திரத்தின் 3வது 4வது பாதங்களை அடைவது வரையிலான காலத்தை அக்னி நட்சத்திர காலம் என்கின்றோம். ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் சூரிய பகவான் நுழையும் போது அக்னி நட்சத்திரம் நிறைவடையும். இந்த காலத்தில் சூரிய பகவான் தனது தேரை மெதுவாக செலுத்துவதாக சொல்லப்படுகிறது. இதனால் அக்னி நட்சத்திர காலத்தில் வெயிலின் உக்கிரகம் அதிகரித்து காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதி துவங்கி மே 28ஆம் தேதி நிறைவு செய்கிறது. அக்னி நட்சத்திர காலத்தில் முருகப் பெருமானின் அறுபடை வீடுகளான திருத்தணி, பழனி, பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, திருச்செந்தூர் ஆகிய தலங்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு. அக்னி நட்சத்திர காலத்தில் சிலர் முருகப் பெருமானை வேண்டி விரதம் இருப்பதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். அதே சமயம் அக்னி நட்சத்திர காலத்தை சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற காலம் அல்ல என்றும் அந்த 28 நாட்களில் சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அக்னி நட்சத்திர காலத்தில் கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். அக்னி நட்சத்திர காலத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடத்துவதை தவிர்க்கும் பழக்கம் பழங்காலம் தொட்டு இருந்து வருகிறது. பயணம் செய்வது, கிரகப்பிரவேசம் செய்வது ஆகியவை தவிர்க்கப்பட வேண்டும். விவசாயத்தில் விதை விதைப்பது, புதிய வேளாண் பணிகளை துவங்குவதையும் தவிர்க்க வேண்டும். அக்னி நட்சத்திர காலத்தில் பழனி போன்ற முருகப் பெருமானின் மலை கோவில்களை கிரிவலம் வந்து வழிபடுவது சிறப்பு. குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் கிரிவலம் வருவது நல்லது. இந்த சமயத்தில் மலைகளில் இருந்து மூலிகைகளின் மீது பட்ட காற்று நம் மீது படுவது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மனதிற்கு அமைதியும் தரும் என்பது நம்பிக்கை. குறிப்பாக பெண்கள் முருகப் பெருமானுக்கு மிகவும் விருப்பமான கதம்ப மலர்களை வைத்துக்கொண்டு கிரிவலம் வருவது நன்மை தரும். பழனிமலை கோவிலில் முருகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது, வழிபடுவது நல்லது. அக்னி நட்சத்திர காலத்தில் முருகப் பெருமானுக்கு சிறப்பு மூலிகைகள் கலந்த தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யப்படும். இந்த தீர்த்தம் சேமித்து வைக்கப்பட்டு அக்னி நட்சத்திரம் நிறைவு பெறும் நாளில் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த தீர்த்தம் கோவில் முழுவதும் தெளிக்கப்படும். இந்த தீர்த்தத்தை வீடுகளில், கிணற்றுகளில் தெளிப்பதால் தீமைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த தீர்த்தத்தை வீடுகளில் வாங்கி வைத்து வழிபடுவது அளவில்லாத நன்மை தரும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.